ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம வாழைக்காயில் பொரியல் இல்லை காரக்குழம்பு கூட்டு எல்லாமே செஞ்சு சாப்பிட்டாச்சு. கோலா உருண்டை. ஆனால் டிஃப்ரெண்ட்டாக இது நல்லா வறுத்து மசாலாலாம் தடவி அரைச்சி ஊற்றி ஒரு குருமா சூப்பராக நல்லாயிருக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வாழைக்காயை ஃபஸ்ட்டு நம்ம மேலே ஃபுல்லாக இருக்கிற தோலெல்லாம் நாளே எடுக்கக்கூடாது. லைட்டாக எடுத்துகிட்டு நல்லா இந்த பெரிய பெரிய சைஸாக கட் பண்ணி அது கூட நான் காஷ்மீரி மிளகாத்தூள் உப்பு சேர்த்து ஒரு பேனில் எண்ணெய் சேர்த்து இந்த மாதிரி எல்லாமே நல்லா வதக்கி டோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சிடணும் ஒரு பிளேட்டில். இப்போ அந்த மாதிரி இந்த மாதிரி நல்லா செவந்ததுக்கப்புறம் எடுத்து வச்சு நம்ம குழம்பு செஞ்சோம்னா சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். கடித்து சாப்பிடும்போது நல்லா இது வறுக்கும்போது நல்லா வாசனையாக இருந்தது. இப்போ அதே பேனில் நான் வெங்காயம் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் எடுத்திருக்கேன். அது கூட இஞ்சி பூண்டு இது எல்லாமே சேர்த்துட்டு நல்லா வதங்கிட்டால் போதும். ஒரு பாதி அளவு வதங்கினா போதும், முழுசாக வதங்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ சின்ன சைஸில் 2 தக்காளி அதையும் நான் சேர்த்துக்கிறேன். இப்போ தக்காளி வதங்கிறதுக்காக கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்துட்டு நல்லா வதங்கட்டும். தக்காளி கொஞ்சம் குழஞ்சி வந்ததுக்கப்புறமா எடுத்து ஆற வச்சு மிக்சியில் சேர்த்து நல்லா அரைச்சி ஒரு பக்கம் வச்சிடலாம். இப்போ அதே பேனில் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா இதுக்கு சின்ன வெங்காயம் இருந்தால் நல்லாயிருக்கும். நான் பெரிய வெங்காயம் தான் எடுத்திருக்கேன். அதை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துட்டு இப்போ குழம்பு மிளகாத்தூள் வீட்டில் அரைச்சது தான், அதை 2 ஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா எண்ணெயிலேயே நம்ம வதக்கணும்னா நல்லா கலர் கிடைக்கும். நல்லா வாசனையாக நல்லா டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். நல்லா கலரும் கொடுக்கும். ஒரு 2 நிமிஷம் அந்த மாதிரி நல்லா கருகிடாமல் நம்ம பார்த்துக்கணும், இல்லைனா கருகிடும் மிளகாத்தூள். அதுக்கப்புறமா அரைச்சி வச்சுருந்தோம் இல்லைங்களா, வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு இது எல்லாமே அதுக்குள்ளே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். இப்போ ஜார்லேயே இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அலசி இதில் ஊற்றிட்டு நல்லா கொதிக்க விட்டுடலாம். எக்ஸ்ட்ரா நமக்கு எவ்வளோ குழம்பு தேவையோ அந்த அளவுக்கு ஊற்றிக்குங்க. ரொம்ப தண்ணியாக இருந்தால் நல்லா இருக்காது. இப்போ அது கொதிக்கிட்டோம். அந்த கேப்பில் நம்ம தேங்காய் முந்திரி சோம்பு இது 3த்தையும் சேர்த்து நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. அது கூட நான் ஒரு லெமன் சைஸ் அளவு புளி சேர்த்து கரைச்சி ஊற்றிருக்கேன். புளி சேர்த்து 2 நிமிஷம் கொதிச்சதுக்கு அப்புறமா நம்ம வாழைக்காய் வறுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதையும் சேர்த்து கொஞ்சம் நேரம் கொதிச்சதுக்கு அப்புறமா நம்ம தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்துக்கணும். தேங்காய் சேர்த்ததுக்கப்புறமா நிறைய கொதிக்கக்கூடாது. அதனால தான் ஃபஸ்ட்டே வாழைக்காய் நம்ம சேர்த்துட்டோம். வாழைக்காய் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம தேங்காய் பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இது நல்லா இட்லி தோசை சாதத்துக்கு சப்பாத்தி எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். பாருங்கள், நல்லா க்ரீமியாக நல்லா இருக்குது. அவ்வளோதான், சேர்த்தாச்சு. இப்போ கொதிக்கிற ஸ்டேஜில் நம்ம இறக்கிட்டு லைட்டாக கறிவேப்பிலை மட்டும் தூவிட்டு அப்படியே மூடி வச்சுட்டு இறக்கணும். சூப்பரான குருமா ரெடி ஆகிடும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப்